பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனம், அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 19வது திருவசனம். எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை குறித்ததான சில மகிமையான காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிறார். அவருடைய நடத்துதலின்படி அவருடைய வழிகளிலே, அவருடைய கிரியைகளிலே நாம் பங்கடையும் போது அவர் நமக்கு நல்ல பலன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு திருப்தி இல்லை, மன நிறைவு இல்லை, இன்னும் எனக்கு பலன்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி எங்களாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குத்தான் ஆவியானவர் இந்த நாளிலே பேச வேண்டுமென்று, இடைபட வேண்டுமென்று, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களை ஒரு வெற்றியாளராக நியமிக்க வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கருத்தாய் கவனிப்போம். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாய் செவி கொடுப்போம். முதலாவதாக, அவர் யோசனையில் பெரியவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனைகள், யோசனைகள் ஆச்சரியமானவைகள். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் குறிப்பிடப்படுகிறது, அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆலோசனை இருக்கிறது. ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு சீரகத்தை தயார் பண்ணுவது. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதான் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு வெந்தயத்தை, சீரகத்தை எப்படி நம்ம பக்குவப்படுத்தணுமோ அதுக்குன்னு ஒரு ஆலோசனை இருக்கிறது. எதற்காக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஒரு சின்ன பொருளுக்கு அவ்வளவு ஆலோசனை இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அருமையாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாட்டு நாமங்களில் அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாருங்கள், இந்த எரேமியா 32வது அதிகாரத்திலும் அந்த நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை வழி நடத்துகிற கர்த்தராகிய தேவனாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இன்று தேவ ஜனத்திற்கு இது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே விழுந்து கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே என்ற பக்தனை ஆண்டவரே கூப்பிடுகிறார். மலை உச்சிக்கு வந்து நீ ஆயத்தமாகி மலை உச்சிக்கு வான்னு கூப்பிடுறார். அங்கே போன பிறகு கர்த்தர் என்னென்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு காண்பிக்கிறபடி மாத்திரம் செய்ய நீ ஜாக்கிரதையாயிரு என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையின், சபையின், ஊழியங்களின் அனைத்து பகுதிகளிலும் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புத்தக ஊழியத்தை கொடுத்தார். நான் அப்பொழுது ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். ஆகவே அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் பேசினார். ஒரு ஊழியக்காரர், ஒரு மூத்த ஊழியர், சகோதரர் வேணுகோபால் என்று சென்னையில் டெலிஃபோன்ஸில் வேலை வைத்தார். அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஒரு முறை அவர் எனக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் மூலமாக பேசினார். நீ இப்பொழுது ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிறாய், மலையிலே நான் காண்பிக்கிறபடி செய்வாயாக என்று மோசைக்கு சொன்னபடி கர்த்தர் உனக்கும் சொல்லுகிறார்.
ஆகவே நீ ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ அதன்படி எழுதுவதிலே ஜாக்கிரதையாயிரு என்று குறிப்பிட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அந்த சகோதரனுக்கு நான் புத்தகம் எழுதி கொண்டு இருப்பது தெரியாது. தனி ஜெபத்திலே அந்த சகோதரன் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புத்தகத்தை எழுதி முடித்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அதை வெளியிடலாமா வேண்டாமா என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டேன். காரணம், நான் அப்பொழுது ஒரு ஸ்தாபனத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் தற்செயலாக நான் அந்த ஸ்தாபனத்திலே பணிக்கு செல்வதற்காக காலையில் டிவியில் செல்வதற்கு முன்பதாக சற்று நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சில ப்ரோக்ராம்கள்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ அதில் அப்படியே சர்ச் பண்ணி போயிட்டுருக்கும்போது மலையாளத்தில் உள்ள சன் டிவியினுடைய அவங்களுடைய மலையாளத்து சேனல், அநேகமாக சூர்யா என்று நினைக்கிறேன், அதில் போகும்போது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்தேன். அதில் ஒரு ஊழியக்காரர் அழகாக ஸ்தோத்திரம் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது சகோதரர் பால் தினகரன் அந்த செய்தியை கொடுத்து கடைசியில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர் மூலமாக பேசினார். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர், நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள், அதை வெளியிடலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை வெளியிடும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்று குறிப்பிட்டார். ஸோ தேவ கிருபையினாலே அந்த புத்தகத்தை அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளியிட உதவி செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனை இஸ் ஸோ ப்ரெஷியஸ். God speaks to us individually, directly, through other servants of God, through the prophets of God, through the chosen vessels of God. தேவ கிருபையினாலே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் 3 முறை பொது நிகழ்ச்சிகளிலே ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே கூப்பிட்டிருக்கிறார். நேரடியாக ஸ்தோத்திரம், ஃபேஸ் டு ஃபேஸ் சில ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இது என்னை உயர்த்துவதற்காக நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அவருடைய மகிமைக்காக மாத்திரம் சொல்லுகிறேன். உங்களுக்கு எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், யூ ஹாவ் டு வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எந்த வேலை செஞ்சாலும் சரி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருக்க பழகுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் உண்டாகிற பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரால் உண்டாகிற வழி நடத்துதல்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். அந்த அறிவு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் ஊழியர்கள் இல்லாமல் பொது வாழ்க்கையில், ஆனாலும் ஊழியம் செய்ய வேண்டும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களும் ஊழியம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கிற படிப்பு, வேலை, தொழில், உத்தியோகங்கள், சொத்து சுதந்திரங்கள், இதுவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆலோசனை தருவார். ஸ்தோத்திரம். வார்த்தைகளை அனுப்புவார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், பகலுக்கு பகல் அறிவை வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை உணர்த்துகிறது என்று சொல். பகல் நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுவார், பேசுவார். ஸ்தோத்திரம். இரவிலே அந்த வார்த்தைகளை மனதிலே வைத்து தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதிகாலையிலே கர்த்தர் சில வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார். அவைகளெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் தேவநாம மகிமைக்காக, தேவனுடைய கால அட்டவணையின்படி தேவனால் நிறைவேறும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் சமீபத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் பேசினார். இன்று பூமிக்குரிய நன்மைகளை, மேன்மைகளை தாமாக ஓடி, ஸ்தோத்திரம், சுய தரிசனத்தின்படி, சுய விருப்பங்களின்படி, சுய இஷ்டத்தின்படி அங்கே போகணும் இங்கே போகணும் என்று சொல்லி ஓடி, ஸ்தோத்திரம், தங்களுடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லையென்றால் இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்களும் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரவான்கள். கிறிஸ்து இயேசுவின் சிலுவை, மரணம், பாடு, உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவரோடு ஒப்புரவாவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களையும் தன்னுடைய சொந்த குமாரனாக, குமாரத்தியாக அங்கீகரிப்பதை நீங்கள் காண முடியும். பிரியமானவர்களே,
அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, உங்களுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு தக்கவாறு கர்த்தர் உங்களோடு பேசிய ஆலோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தர் நாம் முகமுகமாய் ஒருவேளை ஆவிக்குரிய கண்களை திறந்தால் நாம் அவரை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அவருடைய அருகாமையை, அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பிரசன்னத்தையும் அவர்களையும், அவருடைய வார்த்தைகளையும், அவருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், அந்த பழக்கத்திலே கிரமமாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை அந்த காரியத்திலே சேர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சொத்து சுதந்திரங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சுதந்திரிப்பின் காரியங்களிலே சுயமாய் ஓடிக்கொண்டு இருக்காதீர்கள். அதில் கண்ணிகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் கேட்டிலும் கண்ணியிலும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று பொருளாசை, பெரிய இடத்துக்கு வரணும் என்று, அதில் நியாயமான காரியங்களும் இருக்கிறது, கர்த்தருக்கு உகந்த காரியங்களும் இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தரே நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களில் இடைப்பட்டு பூமிக்குரிய மேன்மைகளை, மகிமையை காண்பிக்கிறார், கொடுக்கிறார். அது அவருடைய ஆலோசனையின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது என்பதை திட்டமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவருக்கு காத்திருக்க பழகுங்கள், காத்திருக்க பழகுங்கள், காத்திருக்க பழகுங்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதனுடைய நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புதமான சாட்சிகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அவர் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொடுத்த ஒரு வேத பகுதி எபிரேயர் 6வது அதிகாரம். கர்த்தரிடத்திலே வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை பெற்றுக்கொள்வது முதல் நிலைமை என்றால், 2வது நிலைமை அதை தேவனால் ஜெயத்தையும் சுதந்திர வீதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். அவர்களுக்கென்று சில ஆலோசனைகளை எபிரேயர் 6வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரத்திலே நீங்கள் அப்படியே கீழே வருவீர்கள் என்றால் ஒரு வசனம் இருக்கும். அதில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே வாக்குத்தத்தங்களை பெற்ற பிறகு ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார், சத்துவப்படுத்துவார், பலப்படுத்துவார், தேவையான கிருபை வரங்களை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அவர் செயலில் வல்லவர். அதைத்தான் நம்ம எரேமியா 32 பார்க்கிறோம். அவர் யோசனையில் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மிகவும் பெரியவர் அவர் தான். ஆலோசனைகளை சிறப்பாக கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, செயலில் வல்லவர். அதே போல் இன்னொரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும், செயலில் மகத்துவமானவர். ஸ்தோத்திரம். அப்போது அவர் செயல்படுவதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு முன் செல்ல வேண்டும். அவர் நமக்காக ஜெயம் எடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். யெகோவா நிசி. ஸ்தோத்திரம். அதிலே முதல் காரியம் விசுவாசம். ஸ்தோத்திரம். ஒருவேளை விசுவாசத்திலே நம்ம துவக்க புள்ளியில் இருந்து கொண்டு இருக்கலாம். சில பேர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க, துவக்க புள்ளியில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பூரணப்படுத்தப்படும். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் சரீரம் செத்துப்போன நிலைமையிலும் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று அவரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள். ஸோ அங்கே துதி ஆராதனை வாழ்க்கை மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. நீங்கள் துதி ஆராதனை தொழுகையை வாழ்க்கையை கிரமமாக ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கடைபிடிப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குவார்.
கர்த்தருடைய நாமங்களில் ஒன்று, அவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனோ, அவர் உருவாக்குவார். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தரும் அவர்தான், யெகோவா எலோஹிம். நம்மளை உருவாக்குகிறவரும் அவர்தான், யெகோவா ஒசேனோ. ஸ்தோத்திரம். அவருடைய கரத்திற்கு விட்டு கொடுக்கணும். ஆமாம், ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். சில பேர் ஆண்டவர்கிட்டே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி பண்ணக்கூடாது. நம்முடைய உள்ளத்தின் காரியங்களே அவரிடத்துல சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவருடைய கரத்தின் கிரியைகள் மகிமையானவைகள். அவர் மகிமையின் கர்த்தர், மகிமையின் ராஜா, பிதாவாகிய தேவன், மகிமையின் தேவன், மகிமையின் பிதா. பரலோகத்தின் மகிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பூமிக்குரிய மகிமையும் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதிலே அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பாருங்கள், யோசுவாவுக்கு எரியோ கோட்டைக்கு முன்பதாக இருந்து கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அது அந்த இடத்திலே போடுற டெக்னிக், அந்த இடத்துல அதுக்கடுத்து போனீங்கன்னா அடுத்த டெக்னிக்கு. நீங்கள் அவர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானை கொடுக்குறவரை நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செயல் திட்டத்திலே நீங்களும் சேர ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்குரிய போர்ஷனை கரெக்டாக செய்வீங்க. உங்களுக்குரிய போர்ஷனையும் கரெக்டாக செஞ்சுட்டு, ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீங்கள் சொன்னதை தான் செஞ்சீங்கன்னு அவருக்கு முன்பதாக ஒரு தாழ்ந்த சிந்தையோடு நடந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதில் விசுவாச வாழ்க்கையை நம்ம எப்படி வளர்றதுன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஆமாம், எபிரேய நிருபத்தில் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். சில மொழிபெயர்ப்புகளிலே அழகாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர், பூரணப்படுத்துகிறவர், பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல, விசுவாசத்தின் ஆரம்ப புள்ளியை மட்டும்தான் முதல் கட்ட தரிசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே ரெண்டாவது கட்ட தொடுதலும் நமக்கு தேவைப்படும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். சில நேரங்களிலே காத்திருந்து விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து கேட்பீர்கள் என்றால் இந்த விஷயத்திலே சக்ஸஸை குறித்ததான காரியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுப்பார். சுதந்திர வீதங்களை குறித்ததான காரியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுப்பார். சங்கீதம் 103 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவானியும் போட்டுக்குது. ஸ்தோத்திரம். பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை குறித்து பெற்றோர்களிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் சொன்னபோது அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அதில் ஆவியானவர் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கைகளிலே நாம் வெற்றியாளர்களாக சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். தேவ கிருபையினால் ஊழிய பாதையில் நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சுதந்திர வீதங்களை, பூமிக்குரிய சுதந்திர வீதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். ஊழியத்திற்குரிய சுதந்திர வீதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? வாக்குத்தத்தங்களை பெறுகிறதிலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு பெற்றுக்கொண்ட பிறகு அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். யோசுவாவின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது, இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அந்த நாட்களிலே பக்குவப்படுத்தினார், பயன்படுத்தினார், மகிமைப்பட்டார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவருடைய சத்தத்திற்கு விட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கையில் சில விஷயங்களிலே ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுக்கும்போது
நம்மை முதலாவதாக அந்த விஷயத்திலே சேர பண்ணி நம்மளை ஆசீர்வதித்த பிறகு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு முந்தி ஓடக்கூடாது. நான் சென்னையில் இருந்தபோது ஒரு மூத்த ஊழியர் இடத்துல நேரடியாக குறிப்பிட்டார். சென்னையில் அப்போது இருந்த ஒரு மூத்த ஊழியர் அகால மரணம் அடைந்தார். அப்போது அந்த மூத்த ஊழியர் என்னிடத்தில் பர்சனலாக சொன்னார், ஹி ரேன் பிஃபோர் த லார்ட். கர்த்தருக்கு முன்னாடி ஓடினார் அவர். அதான் சீக்கிரத்தில் அவருடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் கர்த்தரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை தேர பண்ணின பிறகு அதில் முன்னேறி செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் தேவ மகிமைக்காக சொல்லுகிறேன். சில விஷயங்களிலெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற தரிசனங்கள் முதலாவதாக என்னுடைய பக்தி விருத்திக்காக. ஆண்டவர் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவர் நமக்கு ஒரு விவேகத்தை நிதானத்தை கொடுக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். அதில் கர்த்தருடைய நேரடி சத்தத்தை கேட்கும்போது தான் அந்த விசுவாசத்தில் நாம் வளர முடியும். ஆமாம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆவியானவர் அழகாக குறிப்பிடுகிறார். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை, நேரடி வார்த்தையை அவரிடத்திலிருந்து கேட்பதினால் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நேரடியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினார். அதனால தான் அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அவருக்கு நடந்தது. அவருடைய பிற்காலம் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக கர்த்தருக்குள்ளே இருந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீடிய பொறுமை. ஸ்தோத்திரம். பாருங்கள், காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் அநேக ஆண்டுகள், அவருக்கு 90 வயதாக இருக்கும் வரைக்கும் அவர் அந்த விஷயத்தில் கர்த்தருக்கு முன்பதாக அவரும் சாராளும் காத்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். அது ஆகார் மூலமாக பிறந்தது, அது இன்னொன்று. ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு காண்டி அவங்க அநேக ஆண்டுகள் காத்திருந்தார்கள். மோசே வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளை செலவழித்தார். பாருங்கள், அடுத்த 40 ஆண்டு காலம் மகிமையான ஊழியத்தின் காலம். 80 வயதில் தான் அவருடைய ஊழியமே ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறபடி அந்த காலத்தை நிதானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரோடு நெருங்கி நடப்பீர்கள் என்றால் அந்த கால அட்டவணையிலிருந்தும் உங்களுக்குரிய தரிசனத்திற்குரிய அந்த கால அட்டவணையில் அந்த குறிப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கற்றுக் கொடுப்பார். ஸோ நீங்கள் அந்த விஷயத்திலும் கர்த்தரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இளைப்பாற வேண்டிய நேரத்தில் இளைப்பாறலாம், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யலாம். பிரசங்கியின் புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகிறது, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பலனை கொடுப்பார். அவர் நம்முடைய வழிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் நாம் எவ்வளோ தூரம் கர்த்தருடைய வழிகளுக்கு விட்டு கொடுத்துருக்கிறோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் நம்முடைய கிரியைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் நாம் அவருடைய கிரியைகளோடு எவ்வளோ தூரம் இசைந்து செயல்படுகிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் அவர் நமக்குரிய பலனை நிச்சயமாக கொடுப்பார். நிச்சயமாகவே கொடுப்பார். பாருங்கள், இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரங்களை குறித்து தான் குறிப்பிடப்படும். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மாறாத 2 பிரமாணங்களினால் அதை உறுதிப்படுத்தினார். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே உடன்படிக்கையின் ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், நீடிய பொறுமையிலே வளர வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், யூ வில் நாட் பி டிஸப்பாயிண்டட். நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுக்கு தான் சுதந்திரம். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலும் அதை பார்த்தோம். யோசுவா காலத்திலே சுதந்திர வீதங்கள் எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டது,
அவர்கள் ஊழியம் செய்தார்கள், சேவித்தார்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தாவீது ராஜா சங்கீதம் 136 குறிப்பிடுகிறார், உம்முடைய மக்களுக்கு நீர் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தீர். அதே போல் இன்னொரு சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார், உம்முடைய ஊழியக்காரர் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். பாருங்கள், அவரும் அங்கலாய்ப்போடு தான் அதை சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும், மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய சுதந்திரவாளிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். அதில் வருகிற மாம்சீக சோதனைகள், ஆமாம், அதில் வருகிற சாக்கு போக்குகள், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு அடுத்தபடியாக இதில் வருகிற உபத்திரவத்திலேயும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரத்திலே அருமையாய் குறிப்பிடப்படுகிறது, உபத்திரவங்கள் மூலமாக நம்முடைய பொறுமை பூரணப்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆமாம், உபத்திரவத்தை ஆண்டவர் எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, நம்ம விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று நம்ம பொறுமையை பூரணப்படுத்துறதுக்கு. ஸ்தோத்திரம். இது ஆவியானவர் கர்த்தர் தான் அந்த கால அட்டவணையை கையில் வச்சிருக்கிறார். ஆமாம், நான் ஒரு முறை ஜெபம் பண்ணேன் ஆரம்ப நாட்களில். ஆண்டவரே, ஆபிரகாம் இத்தனை ஆண்டு காத்திருந்தார், மோசே 40 ஆண்டுகளும் காத்திருந்தார். கர்த்தர் விரும்புகிற அவருடைய சாயலுக்குள்ளே வந்துடுவோம்னா அந்த காலம்லாம் ஆண்டவர் குறைச்சிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த உபத்திரவ காலம் என்ன பண்ணப்படும்? குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் விரும்புகிற அந்த பொசிஷன்ஸ் நாம் வந்து விட வேண்டும். சில நேரங்களில் இரவிலே காத்திருந்து ஜெபிக்கும்போது, சில நேரம் அதிகாலையில் காத்திருந்து ஜெபிக்கும்போது, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிற அடுத்த ஸ்பிளிட் செகண்ட்லேயே அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் தேவ கிருபையினால் பெற்றிருக்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உபத்திரவங்களிலே நாம் பொறுமை, தேவன் விரும்புகிற பொறுமையில், காட் கைண்ட் ஆஃப் பேஷன்ஸில் நம்ம வளர வேண்டும். யாக்கோபு 5வது அதிகாரம் அப்படி சொல்கிறது. யோபுவின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோமே என்று சொல்லி. ஆவியின் கனியில் நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமையில் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா லாங் சஃபரிங். லாங் சஃபரிங்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சஃபரிங் இருக்கும். அந்த சஃபரிங்கை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார், தீமையை நன்மையாக மாற்றிடுவார். யோசேப்பின் வாழ்க்கையில் மாற்றினார், யோபுவின் வாழ்க்கையில் மாற்றினார், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் மாற்றினார். இதில் கர்த்தர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் 100% நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை ஷுவராக எழுதி வச்சுக்கிடுங்க. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது, மறையாது, குறையாது, விலகாது. ஏன்னா அந்த அன்பை நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா தான் இந்த உபத்திரவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். அவர் பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறாரு, ஆமாம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. எந்த உபத்திரவம், எந்த பிரச்சனை, அதில் அவர் நிறைய பட்டியலை போடுறார். ஆமாம், தூதர்கள் கூட பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார், நாமும் பிரியக்கூடாதுன்னு நிச்சயப்படுத்தி கொள்ளும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. சில பேர் எதிராகவும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் ஒரு சிலர் அப்படிப்பட்ட காரியங்களிலே தேவ ஒத்தாசையினால் சீர்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். காரணம், அந்த அன்பு கூறுகிறவரினால தான் நம்ம தொடர்ந்து ஜெயம் பெற போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதையும் ஆவியானவர் அவர் மூலமாக அழகாக சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிலும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். கான்கரர்ஸ்னால என்ன அர்த்தம்னா ஒரு எல்லைகளில் போய் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவது. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது படையெடுத்து அதை முற்றிலும் கான்கர் பண்ணுறது, அதான் முற்றிலும் வெற்றி கொள்வது. அதில் அந்த இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் அழகாக போட்டிருக்கோம், வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். கான்கரர்ஸ் என்பதை விட அதிகமாக நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம், கிறிஸ்து இயேசுவோடு தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் தேவ ஒத்தாசையோடு நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். இல்லை, இன்றைக்கு இந்த சுதந்திரிப்பின் தரிசனத்துக்குள்ளே இன்று முதல் உங்களை வருவதற்கு விட்டு கொடுங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு வித் ரிலீஜியஸ் மைண்ட். மத ரீதியான காரியங்களிலே திருப்தி அடைந்து விடாது. செரிமனிஸ், ஆண்டவர் நியமித்திருக்கிற சில செரிமனிகள் நல்லது தான். ஆனால் செரிமனிகளை பிடித்து கொண்டு ஆண்டவர் அதுக்கு பின்பதாக என்ன மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாரோ அதை கோட்டை விடக்கூடாது. அதிலே ஜெயம் பெற வேண்டும், அதிலே சுதந்திரிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரிடத்தில் கிருபைக்காக கெஞ்சுவோம், இரக்கங்களுக்காக கெஞ்சுவோம், அவருடைய தயவுக்காக கெஞ்சுவோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சினேன் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த தயவு, இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் செய்வதற்கு போதுமானதாக இருந்து கொண்டே இருக்க பிரியமான, அவர் போதுமானவராக இருந்து கொண்டே இருக்கிறார். எஸ், அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். சில தடுமாற்றங்கள், கலக்கங்கள், தயக்கங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறதாக சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே உமக்கே மகிமை. ஸ்தோத்திரம். அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். இன்னும் பெற்றுக்கொள்வீர்கள், இன்னும் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது பெற்றிருக்கிறதிலே திருப்தியை அடையாதிருங்கள். ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவருக்கு பிரியமானபடி, ஆண்டவர் முன்குறித்திருக்கிறபடி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்கும், ஊழியங்களிலே காண்பிக்கும். ஆண்டவருடைய கரம் அந்த பகுதிகளிலே உங்களை தொடுகிறது என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல தான் யெகோவா ஒசேனுங்கிற நாமம் பயன்படுத்தப்படுகிறது. யெகோவா ஒசேன்னு சொல்லுகிறான், என்னை நோக்கி கூப்பிட பழகு. உனக்கு அறியாதது, உன்னால் ஹியூமன் நாலேஜ் படி அறிய முடியாது, உனக்கு எட்டாத அளவுக்கு பெரிய உயரத்தில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அது அந்த பெரியவர் தான் அதை உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரிகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுங்கள். இந்த விஷயத்தில் பொதுவான காரியங்களிலும் அவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். நீங்கள் பார்க்கிற வேலை, அது ஐடி கம்பெனியாக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று திட்டமாய் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதிருங்கள், கிறிஸ்துவுக்கு முதுகை காட்டாதிருங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் உங்களை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மீது மகிமையாக எழுந்தருள்வார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். வேலை ஸ்தலத்தில் நெருக்கத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், உபத்திரவங்களின் ஊடே சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார், தீமைகளை நன்மையாக மாற்றுவார், தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக, களிப்பாக, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்று கர்த்தர் தாமே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஸ்தோத்திரம். சுதந்திரிக்கிற காரியங்களிலே சோர்ந்து போன மகனே, மகளே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அவருடைய தயவுள்ள கரம் அநேகரை தொடுகிறதை நான் பார்க்கிறேன்.
உங்களை நெருக்கி கொண்டிருந்த இருளின் போராட்டங்கள் விலகுகிறது. உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் விலகுகிறது உங்களை விட்டு. ஸ்தோத்திரம். மாயைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, உமக்குள்ளே அவர்கள் வெற்றியாளர்களாக, சுதந்திர வீரர்களாக, வீராங்கனைகளாக இருக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சபையிலும் ஊழியத்திலும் அவர்கள் உமக்கு ஒரு பிரியமான ஊழியர்களாக இருக்கும்படிக்கும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்கிறார். அதிலும் அவர்களுக்கு சில பேருக்கு அதிலும் அறியாமை இருக்கிறது, இக்னரன்ஸாக இருக்கிறீர்கள். ஏதோ சர்ச்சுக்கு போய் ஒரு சின்ன காணிக்கை போட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் அங்கேயும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஊழியங்களிலே நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் சுதந்திரராக இன்னும் பூரணமாக பிரகாசிக்க வேண்டுமென்றால் இந்த ஊழிய காரியங்களிலும் ஒரு ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட், ஒரு முழு ஈடுபாடு அவசியம் என்று ஆவியானவர் பேசுகிறார். அது முதல் காரியமாக இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்றால் அதுதான் முதலாவது ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். அதிலும் தேவ தயவு இறங்குகிறது, வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் இறங்குகிறது. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுங்கள். மகிமையான காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதாக சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.